மக்களே காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணனும், ஒரு சின்ன பையனும் வாய்க்கால்ல வலை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் வந்து, "வலைய சீக்கிரம் போடுங்கப்பா, மீன்கள்லாம் உள்ள நெறையா நிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அண்ணனும் அத கேட்டுட்டு வலைய ஃபாஸ்ட்டா போட ஆரம்பிச்சுட்டாங்க. மீன்கள்லாம் ஓடிற போதுன்னு சொல்லிட்டு. வெய்ய டைம்னால பார்த்தீங்கன்னா வந்து, வாய்க்கால்லயும் தண்ணி கம்மியா தான் இருந்துச்சு சுண்டி போய். அதனால வந்து மீன்கள் வந்து நெறையா வெளிய நிக்கும். அத பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வலை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கட்டைக்கு பின்னாடி தான் வந்து அந்த எக்கச்சக்கமான மீன்களே வந்து நிக்குது. அந்த சின்ன பையன் சொன்ன மீன்கள்லாம் இங்க தான் நிக்குது. இப்படி பார்க்கறதுக்குள்ள இந்த சின்ன பையன் ஒரு மீன புடிச்சுட்டான். அது என்ன மீன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பரண்டா மீன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வலையெல்லாம் அந்த அண்ணன் வந்து உட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லா உட்டு முடிச்சுட்டு தான் கடைசியா மீன விரட்ட போவாங்க. இப்ப வலைய உட்டு முடிச்சுட்டு அந்த கட்டைக்கு பின்னாடி போயிட்டாங்க மக்களே. அங்க தான் வந்து மீன்கள் நெறைய நின்னுட்டு இருந்துச்சுல்ல, அந்த மீன்கள் தான் விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி விரட்டிட்டு வந்தா மீன்கள் பயத்துல எங்க போறதுன்னு தெரியாம நம்ம போட்ட வச்ச வலையிலே போய் மாட்டிக்கும். அதனால தான் இந்த மாரி விரட்டிட்டு வராங்க. அப்புறம் வலைய பத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன மீன் வந்து மாட்டிக்கிச்சு. சின்ன மீனா அது ஒரு பெரிய சைஸ் மீனு தான். இது என்ன மீன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பரண்டா தான். இந்த வலையில அவங்களுக்கு என்ன மீன்களுக்கு அதிகமா கிடைச்சதுன்னா வந்து, இந்த மாரி ஜிலேபி மீன்கள் தான் வந்து வாய்க்கால பொறுத்தவரைக்கும் அதிகமாவே கிடைக்கும். அதனால தான் ஜிலேபி மீன்கள் தான் அந்த வலையில அதிகமா மாட்டிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாரி ஃபிஷிங் வீடியோ பிடிக்கும்னா, நம்ம பழையாறை மீன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடல்ல சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் வரும். கண்டிப்பா பாருங்க. ஓகே மக்களே, டாட்டா.